Chapter 3 exercise 3.1 first question second subdivision 1 by x minus 2 by y plus 4 equal to 0, 1 by y minus 1 by z plus 1 equal to 0, 2 by z plus 3 by x equal to 14. ஓகேவா? இப்போ நமக்கு சாதாரணமா ஈக்குவேஷன் வந்துட்டு x plus y plus z அப்படி இருக்கலாம். அது ஜெனரல் ஃபார்ம் இந்த ax plus by plus z equal to 0. இங்கே வந்துட்டு அந்த வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இப்படி இருந்து நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டம். அதனால ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கிறோம். எப்படின்னா சொல்யூஷனில் லெட் இந்த 1 by xங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம். 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z is equal to cன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஆர்டர் ஆக்கிக்கிறோம். இப்போ 1 by xனா ஏன்னு தானே எடுத்துருக்கோம். அப்போ a மைனஸ் 2 by yன்னு இருக்குது. 1 by yனா b. இப்போ 2 by yனா என்ன ஆகிடும், அந்த 2 வந்துடும். 2 into 1 by y, அதாவது 2 into 1 by yனா என்னது 2 by y தான். அப்போ 2 into 1 by y தான் என்னது b. அப்படி தான் எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ மைனஸ் 2b ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ எப்பயுமே நம்ம ஆர்டராக ஃபஸ்ட் சம்லேயே சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் ஒரு ஆர்டராக கொண்டு வந்து நம்பர் போட்டால் போதுன்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் டு 0 இருக்கு. ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் எங்கிட்ட வந்திருக்கா. ஜென்ரலாக கான்ஸ்டன்ட் எங்கிட்ட வந்து செய்கிறது ஈஸி தான். இல்லை எல்லாமே 3 ஈக்குவேஷனுமே ஈக்குவல் டு 0 எல்லாமே இங்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது மாதிரி வச்சுக்கலாம். இங்கே 14 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால இதையும் அங்கிட்டே கொண்டு வந்துக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிக்கிறோம், a மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ தான் ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கணும். ஈக்குவேஷன் 1. இப்போ செகண்ட் இது என்ன இருக்குது, 1 by y இருக்குது, அது b மைனஸ் c ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். b மைனஸ் c ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மூணுலையுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று 3 ஈக்குவேஷனுமே கான்ஸ்டன்ட் இங்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி 3 ஈக்குவேஷனுமே கான்ஸ்டன்ட் இங்கிட்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கணும். எப்படி வேணாலும் செய்யலாம், எடுக்கிற அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்பர் கொடுக்கணும் 1 2 3ன்ட்டு. ஓகேவா? அப்போ b மைனஸ் c ஈக்குவல் டு மைனஸ் 1. அது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் வந்துட்டு என்னது, 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14. இது ஓகே தானே? அப்போ நமக்கு என்னது 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14. இது தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எது வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். 2 and 3 எடுத்தோம்னா c சால்வ் பண்ண முடியும். 1 and 2 எடுத்தோம்னா b சால்வ் பண்ணலாம். இல்லை 1 and 3 எடுத்தோம்னா a சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் தான் இருக்குது, அதனுசரிச்சு தான் எடுக்கணும். இப்போ நான் இது எடுக்கிறேன்னா ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிறோம். இதில் சால்வ் பண்ணால் b தான் கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே 2b இருக்குது, இங்கே வெறும் b தான் இருக்குது. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2b ஆகும். அப்போ இது மைனஸ் 2b, இது ப்ளஸ் 2b தான் இருக்கும். ஏன்னா இங்கே எதுவும் ப்ளஸ் தானே. அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணாலே போதும். ஆனால் என்ன பண்ணும், ஈக்குவேஷன் 2 கூட ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகிடும், 2 இன்ட்டு b 2b மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு வந்துடும். இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கையில் இங்கே ab இருக்கா, இதில் bc இருக்குது. டோட்டல் abcங்கிற 3 வேரியபிளுமே இருக்குது. அப்போ நம்ம ஆட் தானே பண்ண போகிறோம். அப்போ அந்தந்த வேரியபிள் கரெக்டாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா a மைனஸ் 2b சிங்கிறது இல்லையா, அப்போ 0 சேர்த்துக்கலாம். 0cனா 0 தான் அர்த்தம். ப்ளஸ் 0c ஈக்குவல் டு மைனஸ் 4. இங்கே ஏங்கிறது இல்லை இந்த ஈக்குவேஷனில், அதனால் 0a ப்ளஸ் 2b மைனஸ் 2c, அதான் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 2. இதில் டவுட் இருக்கா? இல்லை ஓகே. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இப்போ a 0a, அப்போ தான் a மட்டும் தான் வருது. நம்ம அடிஷனல் நமக்கு அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறக்கா 0 சேர்த்துருக்கோம். 0ங்கிற டேர்ம் தான். 1 ப்ளஸ் 0 1 ப்ளஸ் 0 1 தான். அதனால் அந்த a மட்டும்தான் வரும். இது கேன்சல் ஆகிடும். 0c மைனஸ் 2c, 0 மைனஸ் 2 என்னது மைனஸ் 2 தான். இப்போ மைனஸ் 2c 1 ப்ளஸ் 0னா 1 1 ஏன்னு வரும். 1 ஏன்னா ஏன்னு எழுதுனா போதும். 0 மைனஸ் 2னா மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 4 மைனஸ் 2 என்ன ஆகிடும், மைனஸ் 6. இது ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ a மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போது அடுத்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் போக வேண்டாம், ஏன்னா ரெண்டு வேரியபிள் தானே இருக்குது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதுலேயும் ஏசிங்கிற வேரியபிள் தான் இருக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்லேயும் ஏசிங்கிற வேரியபிள் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே 3 and 4th ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இது சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தாலே போதும். அப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, 2cன்னு இருக்குதா, இங்கேயும் மைனஸ் 2cன்னு வருது. அப்போ டேரெக்டாகவே நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும் சிங்கிற வேரியபிள். ஏன்னா 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14 தான் தேர்ட் ஈக்குவேஷன். இங்கே a மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு இருக்குது. இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை ஆட் பண்ணாலே நமக்கு c கேன்சல் ஆகிடும். அதான் இங்கே எழுதிருக்கோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4 ஈக்குவேஷன் 3 ப்ளஸ் ஈக்குவேஷன் 4. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 3ங்கிறது என்ன இருக்குது, ஆர்டர் இருக்குது. 3 ப்ளஸ் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 3a எழுதிக்கலாம். 3a ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 14. இங்கே a மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் 2cயும் மைனஸ் 2c கேன்சல் ஆகிடும். அப்போ 3a ப்ளஸ் cங்கிறது 4a ஈக்குவல் டு 14 மைனஸ் 6 எவ்வளோ, 8.
அப்போ a ஈக்குவல் டு 8/4. அப்போ a ஈக்குவல் டு 2 டைம்ஸ் a ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. இன்னி நம்ம என்ன பண்ணால் போதும், c கண்டுபிடிக்கலாம். இந்த 2 வேரியபிள் இருக்குது, எது வேணாலும் போட்டுக்கலாம். a இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம். a இருக்கிறதுல எந்த ஈக்குவேஷனில் போட்டாலும் அடுத்த ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் சப்ஸ்டிடியூட் ஏங்கிற அந்த 2 கிடச்சிருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னவா இருந்தது நமக்கு, a minus 2b equal to minus 4 இருந்தது. இப்போ ஏக்கு தான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல 2ன்னு, அது இது பண்ணல நமக்கு பிக்குள்ள வேல்யூ கிடச்சிரும். அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். ஓகேவா? அப்போ நமக்கு ஏக்குள்ள வேல்யூ 2, 2 minus 2b equal to minus 4. அப்போ நமக்கு minus 2b equal to minus 4, இந்த 2 இங்கிட்டு வரையில் minus 2ன்னு வரும். இப்போ minus 2b equal to minus 4 minus 2 என்ன ஆகிடும், minus 6. இப்போ b equal to minus 6 by minus 2. minus minus கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ b equal to 3ன்னு கிடச்சிருச்சு. இந்த b வந்துட்டு நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நமக்கு வந்து b தானே வேணும். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு எதில் வேணாலும் கொடுக்கலாம். b தான், a கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிச்சிட்டோம், நீ c தான் வேணும். அப்போ c இருக்கிற எந்த ஈக்குவேஷன் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு c கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ b கண்டுபிடிச்சிட்டோம்ல, செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணாலும் நமக்கு c கிடச்சிரும். இல்லை இதில் கூட பண்ணிக்கலாம், ஏக்கு வேல்யூ கொடுத்து செய்யலை c கிடச்சிடும். ஏன்னா ஏவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் ஏக்கான வேல்யூ கொடுத்து செய்யலை c கிடைக்கும். இல்லை பிக்கான வேல்யூ கொடுத்தாலும் c கிடைக்கும். a bங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். c இருக்கிற எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். b minus c equal to -1 இதுதான் எடுத்திருக்கேன். அப்போ சப்ஸ்டிடியூட் b equal to 3 in செகண்ட் ஈக்குவேஷன். bங்கிற வேல்யூ 3 கொடுத்துட்டோமா, b ஓட வேல்யூ 3. அப்போ 3 minus c equal to -1. அப்போ minus c equal to -1 plus 3 இங்கிட்டு வரையில் -3 ஆகிடும். இப்போ minus c equal to -4. -1 -3 என்ன ஆகிடும், -4. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ c equal to என்ன கிடச்சிருச்சு, 4. அப்போ a b c 3 வேரியபிளுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். பட் அதோட ஆன்சர் முடியல. நமக்கு ஏங்கிறது 2 கிடச்சிருச்சு. ஆனால் ஏங்கிறது எதை எடுத்துருந்தோம், 1/x. 1/x தான் 2. ஆனால் நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுங்கும் போது என்ன ஆகிடும், இந்த எக்ஸ் இங்கே வரையில் எக்ஸோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் இங்கே வரையில் என்ன ஆகிடும், இந்த 2 இங்கிட்டு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னவா இருக்கும், 1/2. பியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பிங்கிறது எதை எடுத்துருந்தோம், 1/y. 1/yங்கிறது தான் 3. ஆனால் நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஒய் இங்கிட்டு வரையில் 3 இங்கிட்டு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 1/3. சி ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சிடும். சிங்கிறது எதை எடுத்திருந்தோம், 1/zங்கிறத சி எடுத்திருந்தோம். அப்போ 1/z ஈக்குவல் டு 4. தட்ஃபோர் இசடுங்கிறது என்ன ஆகிடும், 1/4. அப்போ எக்ஸுக்குள்ள ஆன்சர் 1/2. அதாவது ஏங்கிறது டேரெக்டாக கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு புரியுறதுக்காக இது எழுதியிருக்கோம். ஏபிசிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஏங்கிறது 1/x, பிங்கிறது 1/y, சிங்கிறது 1/z. டினாமினேட்டர் தான் இது இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா வேரியபிள்குள்ள ஆன்சர் தான் வேணும், எக்ஸ் ஒய் இசடுக்கான ஆன்சர் தான் வேணும். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது 1/x, 1/y, 1/z. அப்போ டேரெக்டாக வேலையில் அது இங்கிட்டு வந்துடும், அது ஃப்ராக்ஷன் ஆகிடும். ஓகே, அப்போ எக்ஸோட ஆன்சர் 1/2, ஒய்யோட ஆன்சர் 1/3, இசோட ஆன்சர் 1/4. இப்போ எடுத்து எழுதணும். therefore the solution is x equal to 1/2, y equal to 1/3, z equal to 1/4. ஓகேவா? நீ தேர்ட் சப்டிவிஷன்